வணக்கம். இந்த பெயரிலி, the anonymous person, அவரை பற்றி let's talk a little more. This is what we saw yesterday. Long ago, a little before the web was born, in today's web, and what I wish happens in the future. I wanted 100% privacy, but 0% anonymity. South Korea இதை ட்ரை பண்ணாங்க. 0% anonymity. Everybody will have one identity, digital identity on the internet. E-commerce பண்ணணுமா, இதுதான் உன் நம்பர். பிறந்ததுலேருந்து இதுதான் உன் நம்பர். ஓட் போடணுமா, இதுதான் உன் நம்பர். ஏதாவது ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பணுமா, you have to send it as yourself. There is no alternate identity you can take. நல்லா போனது. But because of poor data storage protocols and not very well done security and ரொம்ப தீர்க்க தரிசனமாக சில விஷயங்கள் நடக்குமா நடக்காதான்னு சரியாலாம் யோசிக்காததுனால நிறைய பேரோட நம்பர்ஸ் got leaked, got shared everywhere and bullying ஆக ஆரம்பிச்சது. Somebody else started taking their identity and அதை ரிட்டையரே பண்ணணுமோ அப்படிங்கிற அளவுக்கு போய் நின்னது. It is still in vogue, the RRN, they call it, Resident Registration Number. It was a very good idea, one identity from birth till death அப்படின்னு. இந்தியாலையும் நடந்துட்டுருக்கு ஆதார் அப்படிங்கிறது. இன்னும் நிறைய பண்ண இருக்குது. It has taken some very good steps. 5 years ago, 10 years ago எப்படி இருந்ததோ நாடு இப்போ எப்படி இருக்கோ அதுக்கு நிறைய காரணம் இந்த ஆதார் அண்ட் UIDAI அந்த இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் இட்ஸ் அ லாங் வே டு கோ. 100% privacy and 0% anonymity இன்னும் கொண்டு வர முடியாது, கொண்டு வரல. இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம எத்தனையோ சூப்பர் பவர்ஸ் பார்த்துருக்கோம். எதையும் தூக்கக்கூடிய சக்தி, எதையும் எரிக்கக்கூடிய சக்தி. I can run very fast, I can have X-ray vision, I can see through what's inside a black box, I can tell what the future is. என்னெல்லாமோ வச்சுருக்காங்க. ஒரு லேடி ஒருத்தர் இருக்கா, ஒண்டர் உமன். She will use a lasso on you and you will tell the truth. என்ன பவர் யோசிச்சு பாருங்க. The woman extracting the truth from the man அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி எத்தனையோ பவர்ஸ் இருக்குது. And all of them we have seen in the comics and we have seen in the books and we have seen in the movies. They use that power almost always for good. ஆனால் ஒரு சூப்பர் பவர் படம் இருக்குது. அது சூப்பர் பவர் இல்லைன்னா கூட இந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் கான் ராங் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம். அதுவும் ஒரு பவர் தான், சூப்பர் பவர் தான். But you know what happens? The hero turns a villain the moment he gets the power of invisibility. என்னை யாரும் பார்க்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு பவர் அவங்களுக்கு வந்த உடனே, அந்த ஹீரோக்கு வந்த உடனே, his mind changes. He becomes a villain. So the worst of who you are comes out when people can't know who you are. Online forumsல பார்த்தாச்சு, interactions with friendsல பார்த்தாச்சு, the Snapchat மாதிரி சில Glassdoor மாதிரி சில வெப்சைட்ஸில் பார்த்தாச்சு. People can hide their identity. They will talk anything they want. இந்த மனு நீதி சோழன் அப்படின்னு ரொம்ப நாள் முன்னாடி ஒருத்தர் இருந்ததா ஒரு கதை இருக்குது. அவர் he had an ஆராய்ச்சி மணி and anybody can come and raise a complaint if something is not going right in the country அப்படின்னு அவரோட philosophy. And எல்லாம் நல்லா நடந்துட்டுருக்குன்னு நினைக்கும் போது ஒரு பசுமாடு, it seems there is this real sculpture in a temple near திருவாரூர். ஒரு பசுமாடு மணி அடிக்குமா. And this man goes and asks what happened, and the pasu shows the calf which has been driven over by the king's own son. Rash driving அந்த காலத்தே இருந்திருக்கு. நான் சொன்னது தான், ஐ ஃபார் அன் ஐ, அதுதான் என்னோட ரூல்.
அதுக்கு நீதி வழங்கணும்னா அவனை ஏற்று தேர் சக்கரத்துக்கு அடியில் அப்படின்னு அதுவும் ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த திருவாரூர் கோவிலில். அது மாதிரி தேர் சக்கரம் ஏறுற மாதிரி ஒரு சீன் இருக்கான் கதையில். ஸோ எஸ், anybody should have the power to complain without fearing retribution. எனக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்களோ அப்படின்னு பயப்படாமல், நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமேன்னு நக்கீரர் சொன்னாரே ஒழிய நக்கீரரை எரிச்சிட்டாரே வந்தவர். ஸோ how do we handle that? அப்படின்னா in Zoho Connect, for example, one of our products, we have a way to leave a comment. In any discussion forum, yeah, you can leave a comment. Adukku keezhe there is a beautiful magic wand. The moment you tap the magic wand, you become invisible, you become an anonymous guest. And you can leave your thought, it will reach everybody, but we also hint, hello sir, before you comment as guest, take a moment to think if you would say this otherwise. In the mask illena solluviya? My CEO has a beautiful phrase for it. He asks, does it pass the grandmother test? The grandmother test is, உங்க பாட்டி உட்காந்து இதை பார்த்துட்டு இருக்கும்போது இதை நீ பண்ணின அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வந்தா அவங்களுக்கு ஓகேயா? Would you share this in the presence of your grandma? Loving, nice, friendly grandma. அந்த டெஸ்ட்டை பண்ணு, அந்த கான்ஷியன்ஸ் டெஸ்ட்டை பண்ணு அப்படின்னு அவர் சொல்லுவார். So, assume there is a hierarchy like this and you want to praise somebody. Yeah, go ahead. Appreciate and praise in public. No problem. There is a little asterisk there. I will explain what that is in some other quotidian perhaps. But yeah, you can go ahead and praise them in public. On the other hand, assume you want to criticize. You want to say something problematic. You have the company's goals and company's vision and mission and company's good success in your heart, and that is your focus, and there is a problem being caused by a colleague. What do? You want to do that in private? Go ahead. You don't want to use your name? Fine. But you can't post an anonymous poster so that everybody can see and malign a person's name. So that's what you do. You can tell the teammate, or you can take an anonymous mask and tell the teammate, or you can go one level up, tell the manager anonymously if you want about something happening in the team, or you can go all the way up to the CEO and tell them, sir, madam, there is a problem. I don't want to tell you who I am, but I would like you to address this problem. Go ahead, do that. But you can't use anonymity and malign in public. That is the basic decency an organization can be allowed. It all comes from that beautiful quote. I think his name is John Finch, who made this really beautiful observation. He said, my right to swing my fist, how far I swing my fist, go ahead, swing it. But your right to swing your fist stops where my nose begins. என்னுடைய மூக்கு இருக்கிற வரைக்கும் நீ ஸ்விங் பண்ணுப்பா, மூக்கை இடிக்க போறேன்னா problem. So that is the line dividing privacy and anonymity. In your quest for privacy, don't don the anonymous mask and cross the line, touch my nose. So is this even possible? Yes, I seriously think it's possible. I think blockchain, that amazing technology that's making waves in recent times, has the potential to eventually someday be adopted worldwide, and it can give, look, you can actually read all around. It's not really within the portion of such a quotidian, and I am not actually well versed in the technology, but you can do your own research, and the things it promises actually seem to give me the feeling that yes, finally you can have 100% privacy while ensuring
0% anonymity. Twist in the tail என்ன தெரியுமோ, இந்த blockchain அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவர் இருக்காரே, அது யாருன்னு இன்னைக்கும் தெரியாது. 2008 பேர் என்னமோ சத்தோஷி நக்கமோட்டோ அப்படின்னு பேர். அது ஒருத்தரா பல பேரா, இருக்காரா இல்லையா, ஆணா பெண்ணா, வயசானவரா சின்ன ஹேக்கரா, nobody knows. That's part of the mystery surrounding Bitcoin and other blockchain technologies. But I think it has the potential to truly empower every common man, live a private life while also having the right to raise a flag in complete trust in the Manunidi Cholan story. Mari. All the best for a great future. Thank you.